Hello friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டிச்சடு ப்ளவுஸ்க்கு போட போகிறோம். ரேங்கு வந்து 16 சைஸ் எடுத்திருக்கோம். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள் பக்கம் ரிங்க் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்க்ரூவுக்கு இதை வச்சுக்கலாம். இருக்குல்ல, இதை வந்து நம்ம மேல் பக்கம் வச்சுக்கலாம். நம்ம வந்து ரிங்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கிளாத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரிக்கு ரிங்கை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். லைட்டாக சுருக்கம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். ரைஸ் பீட் எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ஒரு ரைஸ் பீடு, திரும்ப ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு. நம்பர் 3 ஆன்டிக் பீடு வந்து கிளாத்தில் இருக்கிற மாதிரிக்கும், ரைஸ் பீடு வந்து மேலே வர்ற மாதிரிக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. திரும்பமா நீடில் வந்து உள்ளே போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீடு இருக்குது பாருங்கள், அதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். திரும்ப ஒரு ரைஸ் பீடு, நம்பர் 3 ஆன்டிக் பீடும். கிளாத்துக்குள்ளே குத்தி நம்ம அடிப்பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப நம்ம நம்பர் 3 ஆன்டிக் பீடை ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே நம்ம நீடில் கொண்டு வந்திருக்கோம். திரும்ப ஒரு ரைஸ் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு ரைஸ் பீடு, நம்பர் 3 ஆன்டிக் பீடு. ரெண்டு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் இதிலே நம்ம போட்டுக்கலாம். கிளாத்துக்குள்ளே குத்தி மேல் பக்கம் குத்தி நம்ம அடிப்பக்கம் எடுத்துக்கலாம். அது மாதிரி இங்கேயும் மேல் பக்கம் குத்தி அடிப்பக்கம் எடுத்துக்கலாம். திரும்ப பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு ரைஸ் பீடு, நம்பர் 3 ஆன்டிக் பீடு. இப்போ நம்ம வந்து இந்த பீடெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம்
நெக்கோட சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி நம்ம ஒரு டாட் போட்டுக்கலாம். இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி நம்ம 2 இன்ச் தள்ளி போட்டிருக்கோம். அகலத்தில் 2 இன்ச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து 3 இன்ச் தள்ளி திரும்ப இங்கே இருந்து ஒரு 2 இன்ச். இந்த மாதிரி 3 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம டாட் போட்டுக்கலாம் நெக்கை சுற்றிலும். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சீக்வன்ஸும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு சீக்வன்ஸு, பீட்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே தள்ளிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து ஒரு ரைஸ் பீட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கிராஸில் வர மாதிரி, இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் லைட்டாக கிராஸில் வர மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். இந்த கிளாத்தில் வந்து நீடில் லைட்டாக குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு கொண்டு வந்துக்கோங்க. இன்னொரு டைம் போட்டுக்கலாம். கிளாத்தில் லைட்டாக நீடில் குத்திக்கோங்க. குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், 2 நாட் விழுந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளாத்தோட ஒட்டுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து போடலை. ஸ்லீவுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டுக்கோங்க. இதே பார்டர் லைன் போட்டுட்டு அங்கங்கே பொட்டாஸ் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.